ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, தங்க பிள்ளையே, உன்னை ஒரு விஷயத்திலிருந்து காப்பாற்றதான் வந்திருக்கிறேன். புரிந்து கொள். நான் என்ன சொல்ல வருகிறேன், என்ன விஷயத்தை உனக்காக செய்ய வருகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும், எந்த விஷயம் நடக்க வேண்டும், எதனால் உனக்கு நல்லது நடக்கும், எதனால் உனக்கு கெட்டது நடக்கும் என்பது எனக்கு எல்லாமே தெரியும். அதனால்தான் உனக்கு முன்னும் பின்னும் எப்பொழுதும் நான் வந்து வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் சில சமயம் நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை, ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டு கொள்ளாத பொழுதுதான் உனக்கு அது மிக பெரிய ஒரு விஷயமாக தோன்றுகிறது. அன்று ஏதோ சாய் சொல்ல வந்தார், ஏதோ ஒரு விஷயத்தை சாய் நமக்காக சொல்ல வந்தார், நாம் ஏன் அதை காதில் வாங்காம போனோம் என்று நீயே உனக்குள் அதிகமாக யோசித்துக் கொள்கிறாய். அதனால்தான் நான் சொல்ல வருவதை முழுமையாக கேள் என்பதை ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? இதெல்லாம் கிடையாது, சாய் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் என்று. சாய் நிச்சயமாக உன்னை காப்பேன். ஆனால் வரும் ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயத்தை முன்பே உனக்கு சொல்கிறேன். புரிகிறதா? என் மீது நம்பிக்கை இருந்தால் முழுமையாக கேள். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்தும் மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். என்னுடைய அழகான தங்கமே, முதலில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். தெளிவாக நீ நன்றாக காதில் வாங்கிக்கொள். அதற்கு பிறகு நீ எது வேண்டுமானாலும் யோசித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரிதான், முதலில் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன். நான் தான் உனக்கு அதை சொல்லவும் வருவேன். நான் உனக்கு இருக்கிறேன், நான் எல்லா விஷயத்தையும் உனக்காக செய்து தருகிறேன் என்று நான் தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதற்கு நடுவே உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். உனக்கு முன்பு சொல்ல வருவதற்கு காரணம், நீ எல்லாவற்றிலும் இருந்து சுதாரிக்க வேண்டும். நீ எப்பொழுதும் யதார்த்தமாக இருக்கிறாய். யாரை பற்றியும் எப்பொழுதும் கவலைப்படுவது கிடையாது. நமக்கு தெய்வம் இருக்கிறது என்று இருக்கிறாய். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நீ செய்வது என்னவென்றால், தேவையே இல்லாமல் எல்லோரிடமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பலம், பலவீனம் இதெல்லாம் சொல்கிறாய். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரதம் எடுக்கிறாய் பார், அந்த விரதத்தை மற்றவரிடம் சொல்லவே சொல்லாதே. முக்கியமாக நீ ஒரு ஒரு 15 நாள் ஒரு தெய்வத்திற்காக விரதம் எடுக்கிறாய் என்று வைத்துக்கொள். அதை வெளியில் போய், நான் இந்த தெய்வத்திற்காக விரதம் எடுக்கிறேன், அந்த தெய்வத்திற்காக விரதம் எடுக்கிறேன், நான் அதனால் தான் என்று சாப்பிடவில்லை, நான் இதனால் தான் இதை செய்யவில்லை என்று ஒரு பொழுதும் மற்றவரிடம் பகிர வேண்டாம். நீ எந்த அளவு உன்னுடைய வேண்டுதலை மனதார நீ எப்பொழுதும் ரகசியமாக வைத்திருக்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வேண்டுதலானது, சக்திகளானது கூடிக்கொண்டே இருக்கும். புரிகிறதா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீதான் புரிந்து கொள்ளவே வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தை நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். என்னென்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் நீ பார்த்து கொண்டு இருப்பதினால் உனக்கு நான் எதையும் இதுதான் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. உனக்கு எல்லாமே தெரியும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பது எல்லாமே உனக்கு தெரியும். எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பலம், பலவீனம், உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நீ பத்திரமாக யாருக்கும் சொல்லாமல் ஒரு ரகசியமாகவே செய்கிறாயோ அந்த அளவு தான் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். நீ இது எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி செய்ய செய்ய உனக்கு ஆபத்து வரதான் செய்யும். மற்றவரிடம் ஒரு வேண்டுதலை நீ சொல்லும் பொழுது நீ எடுக்கிறாய் என்றால் அந்த வேண்டுதலுக்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகும். அதாவது அது பாதியிலேயே நின்று போகும். ஒரு 15 நாள் ஒரு விரதம் நீ எடுக்கிறாய் என்றால் அது யாரிடமாவது சொல்லும் பொழுது, நிறைய பேரிடம் அதை நீ சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தடைகள் வந்து அதை பாதியிலேயே நிறுத்துவது போல ஆகிவிடும். எதையுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் எப்பொழுதும் தெரியாமல் செய். ஏன் தெரியுமா? உனக்கு அதிகமாக கண்திஷ்டிகளானது படுகிறது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஜாதகம் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருவருக்கு நடக்கும், ஒவ்வொருவருக்கு நடக்காது. எனக்கு மட்டும் ஏன் அதிகமாக கண்திஷ்டிகள் படுகிறது என்றால், ஒவ்வொரு நேரம் அப்படி இருக்கும் தங்கமே. அதனால் அதெல்லாம் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், பலம், பலவீனத்தை நீ எப்பொழுது வெளியில் காட்டுகிறாயோ அப்பொழுது உனக்கு ஆபத்து தானாக வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தானாக, அதாவது வெளியில் இருப்பவர்கள் அதை வைத்தே உன்னை தாக்குவார்கள். உன்னுடைய பலம் என்ன, உன் பலவீனம் என்ன தெரிந்தே அதை தாக்குவார்கள். உன் மீது அதிகமாக பொறாமை எண்ணம் வரும். தேவையில்லாத செயல்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றும். இது எல்லாமே
அவருக்கு ஒரு எதிரியாக இருக்கும் ஒரு நபருக்கு வர ஆரம்பிக்கும். அதனால்தான் நான் எப்பொழுதுமே சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீ செய். உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது நிச்சயமாக நான் நடத்தி தரப்படும். உன்னுடைய ஏக்கங்களும் உங்களுடைய ஆசைகளும் அனைத்தையுமே நான் நடத்தி தருவேன். அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கவலையும் தேவையே அல்ல. நான் இப்பொழுது உங்களுடன் எப்படி இதே மாதிரி பேசுகிறேனோ அதே போல எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் பேசுவேன். நீங்கள் இந்த மாதிரியான தவறுகளை எப்பொழுது எல்லாம் நீங்கள் ஒரு எதிரியாக குறைத்து கொள்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுமே நடக்காது. உனக்கு பின் சில பேர் உன்னுடைய வாழ்க்கைக்கு பின் மிகப்பெரிய சதிகள் எல்லாம் நடக்கிறது. என்னவென்றால் உன்னை பற்றி பலம் பலவீனம் என்னவென்று உன் கூடவே இருப்பவர்களுக்கு தெரியும். உன் குடும்பம்தான் உனக்கு பலம். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் அதோடு நீ அப்படியே உடைந்து போய் உட்கார்ந்து விடுவாய். அது உன்னுடைய பலவீனம் என்பது அப்படியே அவர்களுக்கு தெரிந்ததினால் அதை வைத்து உன்னை தாக்குவதற்காக தயாராக இருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னுடைய மனம் கஷ்டப்படுவது போல எந்த வார்த்தையை பேசினாலும் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டும். எனக்கு நீ எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் நீ சொல்ல வேண்டியது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று மனதால் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த சாய் ஆகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் முழு இடத்திலும் நிறைந்து இருப்பதினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் நல்லது மட்டுமே செய்வேன். காலம் முழுவதும் உங்களுக்கான யோகமும் உங்களுக்கான சர்வ விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். பொன்னான என்னுடைய அழகான பிள்ளைக்கு பொன்னாகவும் பொருளாகவும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நான் செய்து தருவேன். நம்பிக்கை உண்டாகட்டும் என் தங்கமே. காலம் முழுவதும் உனக்கான அனைத்தையும் செய்து தருவதற்கு நான் இருப்பதினால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீயாகத்தான் ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்க இருக்கிறது. சந்தோஷத்தை மட்டும் எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் மனதில் வைத்துக்கொள். எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொண்டு அது போலவே நட. உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து தெய்வங்களும் நிச்சயமாக உனக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்யும்படி நான் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்கிறேன். நீ வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை நானே தருவேன். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. ஆனால் நீ ஏதேதோ நினைத்து கவலைப்படுகிறாய். கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே அல்ல. எல்லாமே மாறக்கூடியதுதான். ஒரு பிரச்சனை வருகிறதா அதற்கு பின் அதற்கான தீர்வும் சந்தோஷமும் சேர்ந்தேதான் வரும். இங்கு பிரச்சனை மட்டும் என்பது எதுவும் கிடையாது. ஒரு பிரச்சனையா அதற்கு பின்பு ஒரு நல்லதும் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் கஷ்டப்படவும் மாட்டீர்கள், அளவும் மாட்டீர்கள். சந்தோஷமாக சிரி தங்கமே. உன்னுடைய சிரிப்பை பார்க்கத்தான் இங்கு காத்து கிடக்கிறேன். அழுது அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போய் இருக்கிறது. சற்று உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை சற்று உற்று கவனித்துப்பார். நீயே உற்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ நினைப்பது போல அல்ல. நான் ஏன் உனக்கு எப்பொழுதும் அடிக்கடி வந்து நல்ல விஷயத்தை மட்டும் யோசி, நல்ல விஷயத்தை மட்டும் யோசி என்பதை எதற்காக சொல்கிறேன்? நீ நல்ல விஷயத்தை யோசித்தால்தான் நல்லது நடக்கும் என்பதற்காகத்தான். ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்தால் அதை தட்டி கேட்பது இல்லையா? நீ சில நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் குழம்பி தவிக்கிறாய். அந்த குழப்பமெல்லாம் வேண்டாம், நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன். புரிந்து கொள். எல்லாம் உன் வாழ்க்கையில் சுபமாகவே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.